சரி, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் உங்களுக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டர்லாக்கு வந்து நம்மளுக்கு கேட்டோட டயக்ராம் ட்ரா பண்ண சொன்னா எப்படி பண்ணுவீங்க? அப்ப என்னது? x பிளஸ் y ஸ்டார் z. இதான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம். இது லெஃப்ட் சைடு இருக்குது. இப்போ ரைட் சைடு என்ன ஆகும்? x பிளஸ் y ஸ்டார் x பிளஸ் z. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடோட டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ஏன்னா லெஃப்ட் சைடுக்கு ஒரு கேட், ரைட் சைடுக்கு ஒரு கேட் தான் நம்ம அங்கே ஆல்ரெடி எக்ஸ்பிளிசிட் கேட்ல பார்த்தோம். அப்போ லெஃப்ட் சைடு டயக்ராம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்து 3 ஆப்ரேட்டர் இருக்குது கரெக்டுங்களா? இப்போ எக்ஸுங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, எக்ஸு. அடுத்து என்னது? ஒய்ங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அடுத்து என்னது? இஜெட்டுங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ ஒய்க்கு இஜெட்டுக்கு என்ன ஆப்ரேட்டர் வருது? கேட் வந்து அண்டு கேட் வருது. ஒய்க்கு இஜெட்டுக்கு அண்டு கேட் வருது. அப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? அண்டு கேட் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இது ரெண்டுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை, அண்டு கேட் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். அப்போ அண்டு கேட் வந்துருச்சு. இங்கே வெளியே வந்த மட்டும் இது என்னன்னு தெரிஞ்சிச்சு? ஒய் ஸ்டார் இஜெட்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸ் எதுவுமே ஆகலை, எங்கேயுமே டச் ஆகாது, இங்கே வந்துருச்சு. இங்கே வரைக்கும் வந்துருச்சு எக்ஸ். சரி, இப்போ என்ன கிடைக்குது? எக்ஸுக்கும் இந்த ஒய் ஸ்டார் எஸ்ஸுக்கும் என்ன இருக்குது? ஆர் கேட் வருது. அப்போ ஆர் கேட்னு உங்களுக்கு தெரியும், இந்த ஷேப்ல ஒரு ஆர் கேட். ஆர் கேட்டோட டயக்ராம் அவ்வளோதான். ஆர் கேட்டோட டயக்ராம் இதுதான். அப்போ என்னாச்சு? எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்டார் இஜெட். இது எதனோட டயக்ராம்? எல்ஹெச்எஸோட டயக்ராம். சரி, இப்போ ஆர்ஹெச்எஸோட டயக்ராம் வேணும். இப்போ ட்ரா பண்ணுறது ஆர்ஹெச்எஸோட டயக்ராம். இங்கே என்ன நடக்குது? இதே மாதிரி 3 ஆப்ரேட்டர், எக்ஸ் ஒய் இஜெட். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்னு ஒன்று வந்துருக்குது. எக்ஸ் பிளஸ் ஒய்னா ஆர் கேட்டோட ஆப்ரேட்டர். அப்போ ஆர் கேட்டுக்கு நான் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். ஆர் கேட்டோட டயக்ராம் ரெண்டு கருவாக வரும், ஸ்ட்ரெயிட்டாக போட்டு வரீங்க, கருவாக வரும். அப்போ இது என்னது? இது வந்து எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்யோட ஆர் கேட் டயக்ராம். இப்போ திரும்ப என்ன வேணும்? எனக்கு வந்து எக்ஸ் பிளஸ் இஜெட் வேணும். அப்போ இது ரெண்டு மெர்ஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இங்கே எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. திரும்ப எனக்கு எக்ஸ் வந்து கனெக்ட் பண்ண வேணும். அதனால் என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே எக்ஸை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். அங்கே இருக்கிற எக்ஸை வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து எக்ஸை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இது வந்து எக்ஸு, இது வந்து இஜெட். அப்போ எக்ஸ் இஜெட் வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்ன நடக்குது? எக்ஸ் பிளஸ் இஜெட் வேணும். அப்போ எக்ஸ் பிளஸ் இஜெட், சரியா? இது வந்து இஜெட். அப்போ எக்ஸ் பிளஸ் இஜெட் வேணும். அப்போ எக்ஸ் பிளஸ் இஜெட்டுங்கிறது போது என்னது? ஆர் கேட். அப்போ எகைன் ஆர் கேட் வருது. அப்போ இது ரெண்டுக்கும் ஒரு ஏரோ மார்க் போட்டு இந்த சர்க்கியூட் போட்டுவிட்டீங்க. இதை போட்ட பின்னாடி என்ன நடக்குது? இது ரெண்டுக்கும் அவுட்புட் எடுக்கிறீங்க. அது வந்து எக்ஸ் பிளஸ் இஜெட்னு ஆயிடுது. எக்ஸ் பிளஸ் இஜெட்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன வருது? ரெண்டையும் காம்பினேஷன் எடுக்கிறது வந்து அண்டு கேட்டு போடுறீங்க. ரெண்டு காம்பினேஷன் எடுக்கிறது வந்து அண்டு கேட். அப்போ அண்டு கேட்னா ரெண்டையும் பேர் பண்ணுறீங்க. ரெண்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பேர் பண்ணி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் ஒரு கர்வ். அப்படி ஒரு கர்வ் ஆகுது. அப்போ இது வந்து வந்துருக்கு. அப்போ இங்கே என்ன டயக்ராம் உள்ளது? எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்டார் எக்ஸ் பிளஸ் இஜெட்டோட டயக்ராம். ஸோ அவ்வளோதான். அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு டயக்ராம் கேட்குறாங்க அப்படின்னா நாம் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு காட்டிடுவோம். அண்டு ஆர் கேட்டோட டயக்ராம் போட்டு காட்டிடுவோம்.